என்னுடைய தம்பி சுப்பிரமணிய சிவா சொன்னார், கொஞ்ச நாளாவே காதல் படங்கள் வர்றதில்லைன்னு. ஒரு 4-5 பேர் வந்தானுங்க, வேற வேற விஷயத்தை கையில் எடுத்துட்டு வெட்டு குத்து ரத்தம்னு சொல்லி ரத்த கிளறி ஆயிட்டு இன்னைக்கு ஒரு 4-5 தம்பிக்கு வந்திருக்கானுங்க. நான் தான் சொன்னனே, அது என்னது, ராக்கெட் லான்ச்சர்களை கையில் எடுத்துட்டானுங்க. இன்னும் சில பேர் கஞ்சா பொட்டலத்தோட வந்தானுங்க, அதை வச்சு படம் இருக்காங்க. எங்க போய் வாழ்வியல சொல்றதுக்கு படம்? ஒன்னா மனதை மயக்கக்கூடிய படங்கள் இருக்கணும், உறவை வளர்க்கக்கூடிய படங்கள் இருக்கணும், காதலை புன்முறுவலோட ரசிக்கக்கூடிய படங்கள் இருக்கணும். இல்லைன்னா மனசை விட்டு நம்ம மிர்ச்சி சிவா அவன் வந்தாலே சிரிப்பு தான். மனிதர்களை வளப்படுத்துவது நலப்படுத்துவது, இவர் நலப்படுத்துற விஷயத்த செஞ்சிட்டு இருக்காரு. இவன் படம் 4 படம் பார்த்தா மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை, பிபி இறங்கிடும், சுகர் லெவல் கரெக்ட் ஆகிடும். அதுதான் மிர்ச்சி சிவா. ஆனானப்பட்ட சீரியஸ் பிலிம் மேக்கரையே காமெடி பிலிம் மேக்கர் ஆக்குன ஒரே பெருமைக்குரிய நடிகன் நம்ம தம்பி ராம. ஒரு படம் இருக்க ரொம்ப போராடி படம் எடுப்பார் ராம. அங்கங்கெல்லாம் போய் விருது வாங்கிட்டு வந்துடுவான். ஆனா எங்க ஓடுதுன்னு கேட்கனே, சார் அங்க ஏதோ ஒரு தியேட்டர்ல ஓடுதுன்னு சொன்னாங்கன்னு அவரே சொல்லுவார். ஆக பெயர் எடுக்கும் இயக்குநர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் ஆகிவிடுவதில்லை. அதாவது பணத்தளவுக்கு வருமானம் ஈட்டும் படங்கள் எடுக்கும்போது நான் தப்பே சொல்லலை. நீங்க இந்த படத்தை நம்ம தயாரிப்பாளர் சார் எங்க அவரை பார்க்கும்போது சும்மா சாதாரணமா நினைச்சேன். ஆனா இந்த படத்துல இந்த டெக்னீஷியன்ஸ் இத்தனை பேரும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூ டெக்னீஷியன்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்திருக்குன்னா அந்த படம் இவ்வளவு நேர்த்தியாக வந்திருக்கிறது என்றால், இந்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட இந்த புது படம் 1 கோடி பட்ஜெட் 1.5 கோடி பட்ஜெட் எல்லாம் ஆயிருக்காது, டெஃபினட்டா 3-4 கோடிக்கு மேலதான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து ஒரு டெக்னீஷியன் குழுவை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருன்னா ஃபர்ஸ்ட் முதல் பாராட்டு அவருக்கு தான். அதை காப்பாத்திக்கணும். வாழ்நாளில் கடைசி மூச்சு இருக்கிறவர்கள அவரை நீ மறக்கக்கூடாது. அதுதான் நன்றிங்கிறது. ஏன்னா சினிமாவில் நன்றிங்கிறதே செத்து போயிட்டே இருக்கு, ரொம்ப கோமா ஸ்டேஜில் இருக்கு நன்றிங்கிறது.